வணக்கம். ஒவ்வொரு மனிதரும் தங்களது வாழ்க்கையில் ஒரு அடையாளத்தோடு வாழ்கிறார்கள். அந்த அடையாளத்தின் தன்மையை பொறுத்தே அவர்களது பெயர் புகழோடோ அல்லது ஒன்றுமில்லாமலோ போகிறது. பிறருக்காக தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் தங்கள் வாழ்நாட்களில் மட்டுமல்ல, அவர்கள் இயற்கையோடு கலந்து விட்டாலும் கூட அவர்களை பற்றி உலகம் பேசிக்கொண்டே இருக்கிறது. அவர்களது செயல்கள் மெச்சப்படுகின்றன. அப்படிப்பட்ட மேன்மைக்கு சொந்தக்காரர் தான் கிரகாம் ஸ்டெயின்ஸ் அவர்கள். மக்களுக்கு செய்யும் சேவையே இறைவனுக்கு செய்யும் சேவை என்று உணர்ந்து 35 ஆண்டுகள் ஒடிசா மாநிலத்தில் வசிக்கும் ஆதிவாசிகளுக்கும் பிறருக்கும் சேவை செய்தவர் கிரகாம் ஸ்டெயின்ஸ் அவர்கள். தொழுநோயாளிகளுக்கு மருத்துவராகவும் அவர்களுக்கு பணியாளராகவும் பணியாற்றியவர். உள்ளூர் மொழியான சந்தாளி என்ற மொழியை கற்றுக்கொண்டு அவர்களது துன்பத்தை அறிந்து உழைத்தவர். 1965ஆம் ஆண்டு இந்தியா வந்து அவர் செய்த பணிகளை இந்தியர்கள் யாரும் மறந்துவிட முடியாது. அதேபோல் அவரது இவ்வுலக வாழ்வின் முடிவை உலகத்தில் உள்ள யாராலும் மறக்க முடியாது. அவரையும் அவரது மகன்களையும் கொன்றவர்களை யாராலும் எளிதில் மன்னித்து விடவும் இயலாது. டாக்டர் கிரகாம் ஸ்டெயின்ஸ் அவர்கள் 1941ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவில் உள்ள குயின்ஸ்லாந்து பகுதியில் சன்சைன் கோஸ்ட் புறநகர் பகுதியான பாம்வுட்ஸில் பிறந்தார். 1965இல் இந்தியா வந்த அவர் மயூர்பஞ்ச் இவாஞ்சலிக்கல் மிஷனரி சொசைட்டியில் பணி செய்தார். ஒடிசா மாநில பழங்குடி மக்களின் முன்னேற்றத்திற்கு உழைத்தார். 1982ஆம் ஆண்டு மயூர்பஞ்ச் தொழுநோய் இல்லத்தை அரசின் சட்டப்படி பதிவு செய்தார். 1983ஆம் ஆண்டு பரிவாடாவில் உள்ள இவாஞ்சலிக்கல் மிஷனரி சொசைட்டியின் நிர்வாகத்தை ஏற்றுக்கொண்டார். ஸ்டெயின்ஸ் தனது 30வது அகவையில், அதாவது 1981ஆம் ஆண்டு கிளாடிஸ் என்ற ஆஸ்திரேலிய பெண்ணை சந்தித்தார். கிளாடிஸ் அவர்களும் கிரகாம் ஸ்டெயின்ஸுடன் இணைந்து பணித்தளத்திலே தொழுநோயாளிகளின் நோயை போக்கவும் அவர்களது வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் ஊழியம் செய்து கொண்டிருந்தனர். 1983ஆம் ஆண்டு கிளாடிஸ் அவர்களும் கிரகாம் ஸ்டெயின்ஸ் அவர்களும் திருமணம் செய்து கொண்டனர். தொடர்ந்து கணவருடன் கிளாடிஸ் அவர்கள் ஏழை மக்களின் இன்னல் நீக்க பணிபல செய்து வந்தார். இத்தம்பதியருக்கு 3 குழந்தைகள், மகள் எஸ்தர், மகன்கள் பிலிப், தீமத்தேயு. தொழுநோயாளிகளின் பிணியை போக்குவதையே தனது முதல் பணியாக கொண்டார் கிரகாம் ஸ்டெயின்ஸ். அதற்கிடையில் விவிலியத்தை ஹோ மொழியில் மொழிபெயர்க்கும் பணியையும் செய்து வந்தார். ஒரியா மொழியை சரளமாக பேசக்கூடியவர் கிரகாம் ஸ்டெயின்ஸ். மக்களின் ஏழ்மையை விரட்ட சபாய், புல், இலைகள் உள்ளிட்ட மரத்தின் பாகங்களை கொண்டு கயிறு திரித்தல், கூடை தயாரித்தல் போன்ற பல தொழில்களை மக்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். ஒரு முறை அதிபயங்கர தீயில் 100 பேர் இறந்துவிட பல பேர் தீயால் பாதிக்கப்பட்டனர். அவர்களை குணமாக்க கிரகாம் ஸ்டெயின்ஸ் குடும்பமாக போராடி பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாற்றினார். கொள்ளை நோய்களிலிருந்து மக்களை காப்பாற்றினார். ஊட்டச்சத்து குறைபாடுகளை களைந்திடும் வண்ணம் பல இடங்களிலிருந்து ஊட்டச்சத்து உணவுகளை தருவித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் பெண்மணிகளுக்கும் வழங்கினார் இந்த மருத்துவ ஊழியர். பட்டினி மரணங்களை தடுத்தார். உடற்பிணியையும் பசிப்பிணியையும் போக்கும் மருத்துவராக பணி செய்தார். அது மட்டுமல்ல, கல்வி அறிவை அம்மக்களுக்கு கொடுக்கும் விதமாக பல பணிகளை செய்து அறியாமை பிணியையும் போக்கினார். ஒரு சமயம் ஊட்டியில் படித்து கொண்டிருந்த மகன்கள் 10 வயது பிலிப், 6 வயது தீமத்தேயு இருவரும் விடுமுறைக்காக வந்திருந்தனர். அவர்களையும் அழைத்து கொண்டு ஒடிசாவில் உள்ள மயூர்பஞ்ச், கியோஞ்சர் ஆகிய பழங்குடி கிராமங்களுக்கு இடையில் நடந்த ஒரு காட்டு முகாமில் ஸ்டெயின்ஸ் கலந்து கொண்டார். அந்நிகழ்வுக்கு பின் கெண்டுஜார் கிராமத்திற்கு வந்து கொண்டிருந்தார்கள். இரவானதால் மனோகர்பூரில் ஓய்வு எடுக்க எண்ணி வாகனத்திலேயே மூவரும் தூங்கினர். அப்போது சுமார் 50 பேர் கொண்ட கும்பல் கோடரிகள் இன்ன பிற கொலை ஆயுதங்களுடன் அவர்களை நெருங்கி அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்த வாகனத்திற்கு தீ வைத்து
மூவரும் வெளியே வந்துவிடாதபடி அவர்களை உள்ளேயே வைத்து எரித்து கொன்றது அந்த கொலைவெறி கும்பல். ஜீசஸ் என்று கத்தியவாறே பிள்ளைகள் தன் தந்தையை கட்டிக்கொண்டு கதறினர். தீயவர்கள் மூட்டிய தீயின் வேகம் மூவரையும் கரிக்கட்டைகளாக்கிவிட்டது. இந்நிகழ்வு உலகையே உலுக்கியது. உலகெங்கிலுமிருந்து கண்டன குரல்கள் எழுந்தன. கொன்றதற்கான காரணங்களாக கூறப்பட்டது யாதெனில், அவர் பல இந்துக்களை கிறித்தவ சமயத்தை நம்பும்படி வற்புறுத்தினார், வலுக்கட்டாயமாக வற்புறுத்தினார் என்பதுதான் அந்த காரணம். இந்த குற்றச்சாட்டின் உண்மைத்தன்மையை கண்டறிய வாத்வா கமிஷன் நியமிக்கப்பட்டு அது தன் பணியை செய்து வெளியிட்ட அறிக்கையில், பழங்குடியினரில் சிலர் திருமுழுக்கு பெற்றிருந்தாலும் கட்டாய மதமாற்றம் செய்யப்பட்டதற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்று கூறப்பட்டிருந்தது. இந்துத்துவாக்களின் குற்றச்சாட்டை கிளாடிஸும் மறுத்தார். இந்த கொடுஞ்செயலை கேள்வியுற்று உலகமே அதிர்ச்சியில் உறைந்து போனது. அனைவரும் கண்டித்தனர். நீதி கேட்டு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. அமெரிக்காவை தளமாக கொண்ட மனித உரிமைகள் கண்காணிப்பு குழு இந்திய அரசு கிறித்தவர்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுக்க தவறிவிட்டதாகவும், அப்போது நிலவிய மதவெறி பதட்டங்களை தங்கள் சொந்த அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டியது. அன்றைய இந்திய தலைமை அமைச்சர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் இந்த கொடூர தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்ததோடு கொலையாளிகளை பிடித்து நடவடிக்கை எடுப்போம் என்றார். இந்த கோரமான நிகழ்வை கிளாடிஸால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? பத்திரிகையாளர்கள் அந்த தாயிடம் இது பற்றி கேட்டபோது, எனது கணவரையும் பிள்ளைகளையும் தீயிட்டு எரித்தவர்களை நான் மன்னிக்கிறேன். நான் இழந்துவிட்ட எனது கணவரையும் எங்களது பிள்ளைகளையும் பரலோகத்தில் காண்பேன் என்றார். அவருடைய அந்த வாக்கியங்கள் உலகையே அழ வைத்தது. இதுதான் இயேசுவின் அன்பு என்று பலரும் உணர்ந்தனர். மேலும் அவர், எனக்கு வழிகாட்டவும் கிரஹாம் விட்டு சென்ற செயல்களை நான் தொடர்ந்து செய்ய எனக்கு கர்த்தராகிய கடவுள் என்னோடு இருக்கிறார். ஆனால் கிரஹாம் ஏன் கொல்லப்பட்டார்? 22ஆம் நாள் இரவு அந்த கொலையாளிகள் இவ்வளவு கொடூரமான முறையில் நடந்து கொள்ள வைத்தது என்ன என்று சிந்தித்து விடை காணாது தவிக்கிறேன் என்றார். எனது கணவர் கிரஹாம் 2 குழந்தைகளின் உயிரிழப்புக்கு காரணமாக இருந்த நபர்களை தண்டிப்பது என் மனதிலிருந்து வெகு தொலைவில் உள்ளது. ஆனால் அவர்கள் மனம் திரும்பி சீர்திருத்தப்பட வேண்டும் என்பதே என் ஆசையும் நம்பிக்கையும் என்றார் கிளாடிஸ் கிரஹாம். கொலையாளிகள் யார் என்று தெரிந்தது. கொலையாளிகளான பஜ்ரங் தள் அமைப்பைச் சேர்ந்த ரவீந்தர் குமார் பால் என்கிற தாரா சிங், மகேந்திர ஹேம்பிராம் உட்பட 13 பேர்கள் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் இந்துத்துவ வெறியர்களால் அந்நாட்களில் ஹீரோக்களாக கொண்டாடப்பட்டனர் என்பது மதவெறியின் உச்சமாகும். இக்கோர நிகழ்வை ஆய்ந்த வாத்வா குழுவின் அறிக்கை பெற்ற நீதிமன்றம் 2003ஆம் ஆண்டு முதல் குற்றவாளியான தாரா சிங்கிற்கு தூக்கு தண்டனையும் மற்ற 12 பேர்களுக்கு வாழ்நாள் தண்டனை விதித்து தீர்ப்பு கூறியது. தாரா சிங் தாக்கல் செய்த கருணை மனுவை ஏற்று 2005ஆம் ஆண்டு ஒரிசா உயர்நீதிமன்றம் அந்த தண்டனையை வாழ்நாள் தண்டனையாக குறைத்தது. 2011ஆம் ஆண்டு ஜனவரி 21ஆம் நாள் அன்று முந்தைய தீர்ப்பை உறுதி செய்து உச்சநீதிமன்றம் போதிய ஆதாரங்கள் இல்லை என்று குற்றம் சாட்டப்பட்ட மற்றவர்களும் விடுவிக்கப்பட்டனர். 20 ஆண்டுகளுக்கு பின் கிரஹாம் தொடர்பான நினைவுகளை 55 வயதான நிமை ஹன்ஸ்டா அவர்கள் பகிர்ந்து கொண்டார். கிரஹாம் ஸ்டெயின்ஸும் அவரது மகன்களும் மறைந்து விடவில்லை, இங்கேதான் இருக்கிறார்கள். எங்களுடன் அவர்கள் வாழ்கிறார்கள். அவர்கள் எங்களை கவனித்துக் கொள்கிறார்கள் என்றார். பரிபாடாவில் கிரஹாம் நடத்திய இல்லத்தில்தான் இந்த நிமை பிறந்தாராம். அவருடைய பெற்றோருக்கு தொழுநோய் இருந்திருக்கிறது. அவர்களுக்கு கிரஹாம் சிகிச்சை அளித்து வந்திருக்கிறார். நான் 6 மாத குழந்தையாக இருந்தபோது கிரஹாம் கைகளால் என்னை தூக்குவார் என்று எனது தாயார் கூறியிருக்கிறார்கள் என்று கண்ணீர் மல்க கூறியிருக்கிறார் நிமை. 1999 ஜனவரி 22ஆம் நாள் தேவாலயம் அருகே உள்ள அவருடைய வீட்டுக்கு நாங்கள் சென்றோம். நாங்கள் மனோகர்பூர் செல்ல வேண்டியிருந்தது.
அவருடைய மகனும் மகளும் கூட அங்கே செல்ல வேண்டும் என வற்புறுத்தினார்கள். தாயாருடன் இருக்குமாறு மகளிடம் கூறிவிட்டு நாங்கள் 2 ஜீப்களில் சென்றோம். சிறிய தேவாலயம் ஒன்றில் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்க கிரகாம் ஸ்டெயின்ஸும் அவருடைய மகன்களும் சென்றனர். நிகழ்ச்சி என்ற பெயரில் இரகசியமாக மதமாற்ற நிகழ்வுகள் அங்கே நடப்பதாக அவரை கொலை செய்தவர்கள் நினைத்திருப்பார்கள் போல் தெரிகிறது. இரவு உணவு முடிந்ததும் நாங்கள் ஒருவருக்கொருவர் இரவு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டு தூங்கச் சென்று விட்டோம். கிரஹாமும் அவருடைய மகன்களும் பெரிய கொசுவலை ஒன்றை தொங்கவிட்டு ஜீப்பிற்குள் தூங்கினார்கள். நான் வீட்டிற்குள் தூங்கினேன். இரவு 12 மணி அளவில் ஜீப்பை அடித்து நொறுக்கும் சப்தம் கேட்டு நான் வெளியே வந்தபோது ஜீப்பை சுற்றி நிறைய பேர் நின்று தாக்கி கொண்டிருந்ததை பார்த்தேன். ஏன் தாக்குகிறீர்கள் என்று கேட்டேன். நான் அப்படி கேட்டதும் அவனையும் சேர்த்து கொன்று விடுங்கள் என்று ஒருவர் சப்தமாக சொன்னார். அவர்கள் என்னையும் தாக்கத் தொடங்கினார்கள். நான் ஓடி சென்று தீயை அணைப்பதற்கு தண்ணீர் கொண்டு வந்தேன். என்னை மறுபடியும் தாக்கினார்கள். நான் கிராமத்தினரை கூப்பிட்டு இவர்களை காப்பாற்ற முயற்சி செய்தேன். ஆனால் அதற்குள் டயர்கள் வெடிக்கத் தொடங்கிவிட்டன. எங்களால் எதுவும் செய்ய முடியாமல் போய்விட்டது. கிராம மக்கள் ஓடி வருவதற்குள் கிரகாம் ஸ்டெயின்ஸும் அவரது மகன்களும் ஜீப்புடன் எரிந்து போய்விட்டனர் என்று நிமை கூறியிருக்கிறார். அந்த கொலைவரி தாக்குதல் நடந்த நாட்களில் நிருபராக இருந்த கல்யாண்குமார் சின்ஹா என்பவர்தான் தாக்குதல் நடந்த இடத்திற்கு முதலாவது சென்ற வெளிநபர். அவர் இந்நிகழ்வு பற்றி கூறுகையில், சம்பவ இடத்திற்கு நான் சென்றபோது அங்கு ஒரு சிலரே இருந்தனர். டயர்கள் எரிந்த வாடை, பெட்ரோல் வாடையோடு புகை மூட்டமாக அந்த இடம் இருந்தது. கிரஹாமும் அவருடைய மகன்களும் ஜீப்பில் வைத்து உயிரோடு எரித்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிந்தது என்று கூறியிருக்கிறார். நான் அந்த இடத்திற்கு செல்வதற்கு முன்பே கிரஹாமின் மனைவி கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ் அங்கு சென்று விட்டார். சற்று தொலைவில் அமர்ந்து தாங்கிக் கொள்ள இயலா நிலையில் அழுது கொண்டிருந்தார். கிளாடிஸின் பொறுமையும் நிதானமும் இப்போதும் எனக்கு வியப்பை தருவதாக இருக்கிறது. யார் இதை செய்தார்கள் என்று அவரிடம் நான் கேட்டபோது, இதை யார் செய்திருந்தாலும் அந்த நபரை நான் மன்னிக்கிறேன். ஏனெனில் இதுதான் கடவுளின் விருப்பமாக இருந்திருக்கிறது. மன்னிக்கும் குணத்துடன் இருக்க வேண்டும் என்றும் கடவுள்தான் என்னை கேட்டுக்கொள்கிறார் என்று கூறினார் என்று கல்யாண்குமார் சின்ஹா தெரிவித்தார். மனோகர்பூர் என்னும் கிராமத்தில் ஷகியோ என்று அழைக்கப்படும் மக்கள் இன்றும் வாழ்ந்து வருகின்றனர். அந்த மக்கள் மத்தியில் வாழ்ந்த ஸ்டெயின்ஸ் குடும்பத்தினரை பற்றி அங்கிருந்த விக்ரம் மராந்தி என்ற வயது முதிர்ந்தவர் கூறியது யாதெனில், 1999 ஜனவரி 22 இரவு ஸ்டெயின்ஸ் அவர்களும் அவரது 2 மகன்களும் தங்களுடைய வாகனத்திற்குள் தூங்கும்போது அங்கே வந்த மத வெறியர்கள் அந்த வாகனத்திற்கு தீ வைத்தனர். அந்த சத்தத்தை கேட்ட நாங்கள் வெளியே வந்து அவர்களை காப்பாற்ற முயற்சிக்கும் போதுதான் தெரிய வந்தது, அந்த மதவெறியர்கள் எங்கள் வீட்டு கதவுகளை வெளிப்புறமாக தாளிட்டிருந்தது. எங்களால் அவர்களை காப்பாற்ற இயலவில்லை. ஸ்டெயின்ஸ் குடும்பத்தினர் மிகவும் நல்லவர்கள். எங்களோடு வேறுபாடு இல்லாமல் நன்றாக பழகி வந்தனர். எங்கள் எல்லோருக்கும் அவர்களது குடும்பத்தை மிகவும் பிடிக்கும். அவர்கள் எங்கள் கிராமத்திற்குள் வந்தபொழுது பல மாற்றங்களை செய்து எங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்தனர். அப்படிப்பட்டவர்கள் அந்த கொடூர சம்பவத்தின் மூலம் கொல்லப்பட்டது எங்களை மிகவும் துயருக்குள் ஆழ்த்திவிட்டது. அவர்கள் இறந்து போய்விட்டாலும் இன்னும் அவர்கள் குடும்பமாய் எங்கள் இதயத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இன்னமும் அவர்களுக்காக எங்கள் கிராமத்தினர் எல்லோரும் துக்கம் அனுசரித்து வருகிறோம் என்று கண்ணீர் வழிய கூறி சோர்ந்து போய் அமர்ந்தார். கிளாடிஸ் அவர்கள் 2004 தனது சொந்த நாடான ஆஸ்திரேலியாவுக்கு திரும்பும் வரை ஏழைகள், தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களை கவனித்துக் கொள்வதற்காக இந்தியாவில் தொடர்ந்து பணியாற்றி வந்தார். அவரது பணிகளை பாராட்டி பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. 2016 கிளாடிஸ் அவர்களுக்கு சமூக நீதிக்கான அன்னை தெரேசா நினைவு சர்வதேச விருது வழங்கப்பட்டது. எத்தனை விருதுகள் வந்தாலும் கணவர் மகன்களின் இழப்பை ஈடு செய்துவிட முடியுமா? ஆனால் இறைவன் இயேசு அனுமதித்திருக்கிறார் என்ற
நினைவுகளோடு அந்த மன்னிப்பின் தாயான கிளாடிஸ் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரது வாழ்வையும் கிரகாம் ஸ்டெயின்ஸ் அவர்களது வாழ்வையும் போற்றுவோம். நன்றி, வணக்கம்.